எல்லா படத்தோட கலவை ம். மாதிரி தெரியுது. ஆனா வந்து கிட்டத்தட்ட எஸ்.ஜே சூர்யா மாரி போல இருக்கு சார். கிச்சா சுதீப் சார் ம், வந்து. ம், ம். அவரு இருக்கிற படம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு 200 கோடிக்கு மேல. செகண்ட் பார்ட் ம். யாருமே எதிர்பார்க்கல. 1000 கோடி கிட்டத்தட்ட. இன்னொரு விஷயம் வந்து மியூசிக் வந்து காந்தாராக்கு போட்ட அதே மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார். ஆனா ம். வந்து புதுசா இல்ல. எல்லாமே ம். நெறைய நெறைய படத்துல பார்த்த மாரி தான் இருந்துச்சு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மொட்டமாடி சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கிச்சா சுதீப் நடிச்சு வி கிரியேஷன் கலைப்புலி எஸ் தானு அவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மேக்ஸ் படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. டீசர் ட்ரெய்லர் மாதிரி வந்திருக்கு. அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஏஜே சார், விவின் சார், அப்புறம் ஜேகே. வணக்கம். வாங்க நம்ம டீசரை பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. Baba Black Sheep, have you any clue? No sir, I just saw many boys flew. One is a scoundrel, one is a dame. The rest are those little boys who live down the lane. Now that you rubbed me wrong, I'll finish the game. சார் ஏஜே சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் டீசரோட இதை பற்றி. சார் இந்த டீசர் எனக்கு ரொம்ப புடிச்சது சார். ம், நம்ம லாஸ்ட் வீடியோ ராயன் பார்த்தோம்ல ட்ரெய்லர். ம், எனக்கு அதை விடவே இந்த ட்ரெய்லர் ரொம்ப புடிச்சது. ம், ரொம்ப பெருசா இதுல வந்து காஸ்டிங் பத்தி சொல்லிக்கல. ஆனா ம், காஸ்டிங் எல்லாம் அந்த காட்டுன வரையும் எல்லாமே பக்கா. வரலட்சுமி மேடம் வரதா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் நல்லதா இருக்காங்க. பட் முழுக்க முழுக்க வந்து இந்த கதை வந்து அந்த கதாபாத்திரம் கிச்சா சுதீப் சார் தான் தலையில தாங்க போறான்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ம், ம். ஒரு நல்ல ஒரு பயங்கர ஆக்ஷன் படமா தெரியுது. ஓகே. ஆனா ராவா ஒரு மாரி இல்ல. இது நல்லா ஒரு ம், கமர்ஷியலா ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படமா தெரியுது இந்த படம். ம், ம். ஆ எல்லாமே மேக்ஸிமம் தான் போல இருக்கு இதுல. அவர் காட்டுறது ஆக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே மேக்ஸிமம் போல இருக்கு. அதனால தான் மேக்ஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. நல்லா இருக்கு சார். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த படம் நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். அதுவும் இந்த கடைசியா ட்ரைலர் முடியும்போது, டீசர் முடியும்போது அவரு ஒரு டான்ஸ் ஆடுறாரு பாருங்க. ம். அடிஷன் ஊத்திட்டு. செம்மையா நல்லா இருக்கு. ஆமா, கிரேஸா இருக்கு சார் அவரு. ஆமா. ஆ. அவர் உடம்புக்கு இந்த டான்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு பாருங்களேன். ம், அத ம், பார்க்கும்போது அவ்வளவு அழகா ஒத்து போயிருக்கு அந்த டான்ஸ்லாம். ம், அந்த மூவ்மெண்ட்டே காட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ் ஓவர் வச்சு ஆரம்பிக்கும் பொழுதே வேதாளம் அஜித்லாம் ம், ஞாபகத்துக்கு ம், வந்துச்சு. ம். அந்த சாங்லாம். இப்ப அதே மாரி கிட்டத்தட்ட போச்சு. ஆனா இவரு அடுத்த லைன்லயே மாறிட்டாரு. ரொம்ப ஆக்ஷனோட போயிட்டு நல்லா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. படம் கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நான் 100% எனக்கு தோணுது. ஓகே சார். விவின் சார். சார் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் சார். இதுவுமே நைட் தீம்ல தான் சார் படம் எடுத்திருக்காங்க. ஓகே. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒரே ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆமா. பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு சார் ட்ரெய்லரு. ஓகே. படம் சூப்பரா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். உங்களுக்கு சார்? ஜேகே சார்? ஓகே சார். நான் இந்த டீசர் வந்து நல்லா இருந்துச்சு சார். ஆனா வந்து புதுசா இல்ல. எல்லாமே நெறைய நெறைய படத்துல பார்த்த மாரி தான் இருந்துச்சு. ம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்க சொன்ன மாரி வேதாளம் ம். அதில தான் ஆரம்பிச்சது. கண்ணாமூச்சி ரேரியன்னு ம். சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆமா. பண்ணுச்சு. அது மாரி தான் இருந்துச்சு ம். பார்க்கறதுக்கு. அப்புறம் கட்டி தொங்க விட்டுருக்கிறதெல்லாம் இதில கேஜிஎஃப்ல பார்த்த மாரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ம். டான்ஸ் ஆடுறதுமே வந்து இதில வந்த மாதிரி மகான்ல வந்த மாரி இருந்துச்சு. பின்னாடி ம். விக்ரம் வந்து நடந்து வருவாரு. பின்னாடி வந்து அந்த கை இது செல வச்சிருப்பாங்க. ம். ஆனா ம். என்னன்னா, நீங்க சொன்ன மாரி ஒரு கிளீன் என்டர்டெய்னர் மாரி தெரியுது படம். ஒரு ஆமா. நம்ம ஆமா. கமர்ஷியலான படம் மாரி தெரியுது. ரொம்ப போட்டு இதுவா இல்லாம ஒரு கிளீனான ஒரு ம். என்டர்டெய்னரா தெரியுது. ம். நீட்டா இருக்கு படம். நல்லா நல்லா ம். எடுத்திருக்காங்க. இந்த சீன் அந்த கத்தி எடுத்து ஜம்ப் பண்ற ம். சீனும், அந்த டான்ஸ் பண்ற சீனும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆமா. முக்கியமா அந்த டான்ஸ தான் சொல்லணும். அதுதான் ம். ட்ரெய்லரே புடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த டான்ஸ் தான் சார்.
ஆமா. அவர் அப்படியே ஒரு எஃபர்ட்டே போடல. அவரு 52 வயசு ஆயிடுச்சு சார். 52 அவருக்கு ஏஜ். ஆமா. பாருங்க எப்படி அப்படியே ஒரு சும்மா ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணாத மாதிரி அப்படியே ஜாலியா ஆடிட்டு போறாரு. அதெல்லாம் ஆமா. உள்ளுக்குள்ள இருக்கு சார். அதெல்லாம் ஒரு இதுல ம். சும்மாவா சார்? நானி படத்துல அவர் மட்டும்தான் சார் படத்துல ஹீரோ. நானி கரெக்ட் படத்துல சார். அதான் நான் அதான் சொல்லலாம்னு இருந்தேன் சார். எனக்கு அவர் தெரிஞ்சதே அந்த படத்துல இருந்து தான் தெரியும் அவரு. அவர் வந்து ஆக்சுவலாக கன்னடா அவர் தெலுங்குல ஃபுல் ஸ்ட்ரெச்சு தெலுங்குல நடித்து தெலுங்குல டப் பண்ணி தமிழில் நடித்து தமிழில் டப் பண்ணி இத்தனை லாங்குவேஜ்லேயும் 3 லாங்குவேஜ்லேயும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரே படத்தில் அந்த படத்தை ஃபுல்லாக அவர் தான் தூக்கி நிறுத்தினது. அதுவும் ஓன் டப்பிங்கில். ஓன் டப்பிங்லலாம் உண்மையிலுமே ஒரு மாதிரி அப்சர்டாக இருக்கும் சார். நம்மளால் பார்த்துருக்க முடியாது. தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம பார்த்துருக்க முடியாது. அவர் அந்த இது இருக்குது, அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால தான் மறுபடியும் வேறு லெவலில் கொண்டு வராங்க. நல்லா இருக்கும்னு நம்புகிறோம் சார். கொஞ்சம் மியூசிக்கும் கொஞ்சம் இதுவாக தான் தெரியுது, கமர்ஷியலாக தான் தெரியுது நமக்கு. எல்லா படத்தோட கலவை மாதிரி தெரியுது. ஆனால் வந்து அவங்க நீட்டாக கொடுத்துட்டாங்கன்னா, நல்லா என்டர்டெய்னிங்காக கொடுத்துட்டாங்கன்னா படம் வந்து ஹிட்டு தான் சார். கிட்டத்தட்ட எஸ்.ஜே. சூர்யா மாதிரி போல இருக்கு சார் கிச்சா சுதீப் சார் வந்து. அவரு இருக்கிற படம் எல்லாமே அடிச்சு நோத்தி போயிடுறாங்க. என்னதான் கன்னடா படம் நிறைய பெரிய லெவலில் போகலனாலுமே இப்போ ஒரு 2-3 படம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹிட். அதுக்கு முன்னாடிலாம் கன்னடா படம் யாரும் பார்த்துருக்க கூட மாட்டோம் நம்ம. ஒரு 2-3 படம் கேஜிஎஃப் 2 பாட்டுமே வேற லெவல் ஹிட். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஒரு 200 கோடிக்கு மேலே. செகண்ட் பாட்டு யாருமே எதிர்பார்க்கல. 1000 கோடி கிட்டத்தட்ட 800 crores என்னமோ கலெக்ஷன் சார். எல்லாம் அது வேற லெவலில் போயிடுச்சு. அப்புறம் அதை விட மெயின் வந்து காந்தாரா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், ஆமாம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரொம்ப கம்மி சார். 400 கோடிக்கு மேலே இது பாக்ஸ் ஆஃபீஸு வேற லெவல் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருமே இப்போ நம்ம கலைப்புலி தானுவே வந்து அங்கே போய் படம் எடுக்கிற அளவுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்லாம் ஒரு பேன் இந்தியா படம் இந்தியா லெவலில் ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்க. சுதீப் வந்து அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஹிட் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த படம். இன்னொரு விஷயம் வந்து மியூசிக் வந்து காந்தாராக்கு போட்ட அதே மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் அந்த ஃபீல் கிடைக்குது நமக்கு. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி மியூசிக்கில் ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஒரு தாரெல்லாம் அடித்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஊதுவாங்களே பெருசாக வச்சுக்கிட்டு, அது மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அவர் தான் போட்டிருக்காரு. ஒரு சென்டிமெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களா இல்லை கதைக்கு தேவைப்பட்டு கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. ஓரளவு இந்த ட்ரெய்லருக்கு தேவையான அளவு தான் மியூசிக் போட்டிருந்தாரு. கொஞ்சம் க்ளீனாக, ஆமாம் மேக்கிங் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது சார். பார்ப்போம் எந்த அளவு படம் வரப்போகுதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோ முடிச்சுக்கோங்களா? ஓகே, ஆமாம் மேக்ஸ் படம் வந்து திரைப்படம் வந்து வெற்றி பெற மொட்டமாடி சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். மொட்டமாடி சினிமா. நன்றிகள். கமெண்ட்ஸ் போடுங்க. ஆமாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மூவி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமாக. தேங்க்யூ. ஆமாம் தேங்க்யூ. நன்றி வணக்கம். நன்றி.